தங்கத்தோடைய விலை ஏற்றத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பேசிக்கா நம்ம பார்க்கறது டாலரோட டிமாண்டும் கோல்டோட டிமாண்டும் ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். கோல்டும் மற்ற அசெட் கிளாஸ் மாதிரி தான். நம்ம நிறைய அசெட் கிளாஸ் வச்சிருக்கிற மாதிரி கோல்டு ஒரு அசெட் கிளாஸ். அது கண்டினியூஸா வளர்ந்துகிட்டே போகுமா அப்படின்னா அதுக்கும் ஒரு தாழ்வு நிலை வரும். இப்பத்துல இருந்து ஏறினாலும் இதே லெவலுக்கு ஏற்றம் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். லாஸ்ட் ஒரு 2 வருஷமான வளர்ச்சி ரொம்ப அபார வளர்ச்சி. கோல்டு ஏர்னிங் அசெட் கிளாஸ் கிடையாது. நீங்க கோல்டுல ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் கிடைக்கும், அது பிரைஸ் அப்ரிசியேஷன். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ வேற எதுவுமே கிடைக்காது. அது பிசினஸ் கிடையாது. நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இடிஎஃப்ஓ இல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா காஸ்ட் கம்மியா இருக்கும், ரெண்டாவது லிக்விடிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இப்போ 100% ஒரு கோல்டு அலோகேட் பண்ணி இன்னைக்கு ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப குறைச்சல். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ரிட்டர்ன் பண்ணிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். பட் 100% யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே கோல்டு வேணும் வேணும் வேணும்ன்றாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு குவிஞ்சிடும். வணக்கம் சார். வணக்கம். ராமகிருஷ்ணன் நாயக், தக்ஷின் கேபிட்டல் டைரக்டர். சார், இப்போ தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பயங்கரம் ரொம்ப ஜாஸ்தியா ஏறிக்கிட்டே இருக்கு. இது ஏன் இவ்வளோ ஏறுது? எப்போ குறையும் சார் தங்கத்தோட விலை? தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பேசிக்கா நம்ம பார்க்கறது டாரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாரிஃப் வார்ன்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி விஷயம் பார்த்தோம்னா ஒரு குளோபல் அன்சர்டன்டி தெரிஞ்சுது. ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய வார். இப்போ ரஷ்யா உக்ரைன் ஒரு வார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் வரலாம். இன்னொன்று ஒரு அன்சர்டன்டி, ஒரு ஸ்லோ டவுன், எக்கனாமிக்ல ஒரு ஸ்லோ டவுன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுனாலும் இந்த கோல்டோட ப்ரைஸஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வேறுபடலாம். 4வது விஷயம், இப்போ டாலரோட வீக்னஸ் அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்தோம்னா டாலர் வீக் ஆகலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு ஃபீல் வந்ததுன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்துலையும் கோல்டு ஏறும். ஸோ இதோட காம்பினேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோல்டு ரேலி. ஸோ ஏதோ ஒரு ஃபேக்டர் லாஸ்ட் ஒரு 2 வருஷமா 3 வருஷமா இந்த கோல்டு ரேலியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஓரளவுக்கு எலிவேட்டட் ப்ரைஸ், ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ்ல இருந்து ஏறும் அப்படின்றது சில அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன்ஸ். பட் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துல அது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ டாலரோட ரேட் குறைஞ்சதுன்னா தங்கத்தோட ரேட் ஏறும்ன்றீங்க. அது எப்படிங்க சார்? நமக்கு டாலர் ரேட் குறைஞ்சதுன்னா ருப்பி கெயின் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரேட் குறையதானே சார் இன்னும் இந்தியாவில் ஏன் சார் ஜாஸ்தி ஆகுது? இல்லை, இப்போ டாலரோட ரேட் டாலர் இஸ் இன்டர்நேஷனல் ரிசர்வ் கரன்சி. ஆக்சுவலி இப்போ டாலரோட டிமாண்டும் கோல்டோட டிமாண்டும் ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ரிசர்வ்ஸ் ஒரு சில கவர்மெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட்னா இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் சொல்லலாம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணும்போது டாலர் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ். அதே நேரத்தில் கோல்டு அப்படின்றதும் ஒரு ரிசர்வ். இப்போ டாலர்ல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வரும்போது கோல்டை விரும்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா குளோபல் பேங்க்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டை நிறைய அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைனா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், சில யூரோப்பியன் பேங்க்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கோல்டு அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜென்ரல் வாங்குறத விட அதிகமாக வாங்கினது. ஒன்று ரீட்டைல் டிமாண்ட், அது வேற விஷயம். ரெண்டாவது கவர்மெண்டோட டிமாண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்கோட டிமாண்ட். இந்த விஷயமும் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ டாலர் ஏதாவது ஒரு இடத்துல குறையும் அப்படின்னும் போது மற்ற பேங்க்ஸ் டெஃபினெட்லி தே வில் ட்ரை அண்ட் இன்க்ரீஸ் தேர் கோல்டு ரிசர்வ்ஸ். அந்த விஷயம் தான் இப்போ பார்த்தோம் நம்ம. அதனால டெஃபினட்டா கோல்டு ஒரு இம்ப்ரூவ் ஆயிருந்தது லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துலன்னு சொல்லலாம். இனிமே உயரமா குறையுமா சார் அடுத்த 1 இயருக்கு கோல்டோட ரேட்டு? இப்போ நீங்க பார்த்த இந்த வளர்ச்சியானது ஒரு அதிகமான வளர்ச்சி. ஜென்ரலா பார்த்தோம்னா கோல்டு எப்படின்னா, கோல்டும் மற்ற அசெட் கிளாஸ் மாதிரி தான். நம்ம நிறைய அசெட் கிளாஸ் வச்சிருக்கிற மாதிரி கோல்டு ஒரு அசெட் கிளாஸ். அது கண்டினியூஸா வளர்ந்துகிட்டே போகுமா அப்படின்னா அதுக்கும் ஒரு தாழ்வு நிலை வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 2012 2018 வரைக்கும் கோல்டு வந்து 0 ரிட்டர்ன்ஸ். ஒரு 6 வருஷம் வந்து ஒன்றுமே பெருசாக கொடுக்கல. அதே மாதிரி கொரோனா முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து நல்ல ஒரு கோல்டு வந்து பெட்டராக போயிட்டு இருந்தது. கொரோனான்றது ஒரு டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் வரும்போதும் கோல்டோட ப்ரைஸ் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தோட 2020 செப்டம்பர்லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு கோல்டு ரிட்டர்னே கொடுக்கல, நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமா வந்து அது வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம அஸ் இன்வெஸ்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எங்கே வந்து எந்த வேல்யூ அசட் கிளாஸ் வந்து எங்கே வேல்யூ கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோல்டு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசம் வச்சுக்காம எல்லா அசட் கிளாஸையும் பார்த்தோம்னா அது ரொம்ப நல்ல இது இருக்கும். ஸோ இப்போதுலேருந்து ஏறினாலும் இதே லெவலுக்கு ஏற்றம் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். லாஸ்ட் ஒரு 2 வருஷமான வளர்ச்சி வந்து ரொம்ப அபார வளர்ச்சி. இந்த லெவலாக வளராது. வந்ததுன்னா ஒரு நார்மல் கெயின்ஸ் இருக்கலாம். பட் அதே நேரத்தில் யூஎஸ் ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடும். டாலரோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் விழும். ஸோ யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இப்போ ஆஸ் எ இன்வெஸ்டராக நான் இப்போ கோல்டை வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில்? ஏன்னா நான் கடந்த ஒரு 3 மாசத்துல 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 2025 ஆரம்பிச்சதுலேருந்தே கோல்டு வந்து அப்ரிசியேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. அப்போ நான் இன்வெஸ்டரா என்னோட லாபத்தை பார்க்கறதுக்கு நான் இப்போ இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான டைமா? இன்னைக்கு நீங்க வந்து கோல்டை நீங்க சொல்லக்கூடியது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டை வந்து நீங்க கன்சம்ஷனுக்கு வாங்கல, நகைக்காகவோ இதுக்காகவோ வாங்கல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கும்போது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் உங்களோட அசட் அலோகேஷன். நீங்க மற்ற இது வச்சிருப்பீங்க, எஃப்டிஸ் வச்சிருப்பீங்க, பாண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, ஷேர்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வச்சிருப்பீங்க. இது ஒரு அசட் கிளாஸ். ஸோ இப்போ எல்லா அசட் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இது சீப்பா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஸோ இது வந்து இன்னைக்கு லெவலில் சீப் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சீப்பாக இருந்தது. பட் இன்னைக்கு லெவலில் அவ்வளோ சீப் கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம அலோகேட் பண்ணுறது வந்து பார்த்து அலோகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது விஷயம், கோல்டு அஸ் அசட் கிளாஸ் நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5லேருந்து 15% வரைக்கும். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க வந்து 15% சொல்லுவாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறவங்க ஒரு 5% சொல்லுவாங்க. இந்த 5லேருந்து 15 ஒரு இன்வெஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வேறுபடலாம். அந்த பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார் இப்போ கோல்டோட ரேட் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள 1.5 லட்ச ரூபா போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணும்போது நம்ம வந்து வாங்க தானே சார் செய்யணும். இப்போ வாங்காம வெயிட் பண்றது கரெக்டாக இருக்குமா? கரெக்ட் டிசிஷனாக இருக்குமா? இப்போ நல்ல ஒரு அனலைஸ் வந்தது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ கோல்ட்மேன் சாக்ஸோட அனாலிசிஸ் ஒன்று வந்தது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ப்ரைஸ் வந்து கோல்டில் வந்து $3,300 வந்து பர் அவுன்ஸை வந்து தாண்டி இருக்கு. அவங்க சொல்றது வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து 3,700ன்னு சொல்றாங்க. 3,300க்கும் 700க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12% தான். இப்போ நம்ம இந்தியன் சந்தையில் வந்து 90,000 ரூபா இருக்கு. அது 1,60,000 ரூபா மாறணும்னா நீங்க வந்து சொல்றது வந்து 60-70%. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி ப்ரெடிக்ட் பண்றதே 12. பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிற விதம் வந்து 60%. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே டிசப்பாயின்மெண்ட் நிச்சயமா வரும். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் நல்லது கிடையாது. ரெண்டாவது விஷயம், கோல்டு வந்து ஏர்னிங் அசெட் கிளாஸ் கிடையாது. நீங்கள் கோல்டில் ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் கிடைக்கும், அது ப்ரைஸ் அப்ரிசியேஷன். அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ வேற எதுவுமே கிடைக்காது. அது பிஸ்னஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால நீங்கள் வந்து அதை பார்த்து நல்ல ஒரு இதில் தெளிவு செஞ்சீங்கன்னா பெட்டராக இருக்கும். 1,60,000 வருமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஒருவேளை குளோபல் அன்சர்டனிட்டி நிறைய இருக்கு, டாரிஃப் அதிகமாக இருக்கு அப்படின்னா 1,60,000 வரலாம். பட் வந்து இன்னைக்கு நிலைமையில அதோட சான்சஸ் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. கோல்டில் ஒருவேளை நான் வந்து 5 to 10% இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம்? நான் ஃபிசிக்கலாகவே வாங்கி வச்சுக்கலாமா? ஃபிசிக்கலாக வாங்கலான்னா காயினாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஆபரணமாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டாங்க சார்? அதை தவிர்த்து டிஜிட்டல்னு சொல்கிறாங்க. டிஜிட்டலுங்கிறது எனக்கு கொஞ்சம் இன்னமும் பழகாத ஒரு விஷயமாவே இருக்கு. அப்படிங்கிறப்ப டிஜிட்டலாக எப்படி போகிறது? ஓகே, இப்போ நீங்கள் வந்து கோல்டை வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கனாலே பழங்காலத்துல இருந்து ஒரு டெக்னிக் வந்து எல்லாருமே வந்து இந்த காயின்ஸை வாங்குவாங்க. அல்லது கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க பார்ஸாக வாங்கி வைப்பாங்க. ஸோ இது 2 தான் இருந்தது. போக போக இது எப்படி வளர்ந்து வந்ததுன்னா கோல்டு நீங்கள் சொல்கிற ஃபார்மேட்டில் வந்தது. முதல்ல கோல்டு இடிஎஃப்னு வந்தது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இடிஎஃப் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கோல்டில் வாங்க முடியும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு அவங்க வந்து கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்னு ஒன்று வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஆர்பிஐ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒரு காம்பனெண்ட்டை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக போகவே இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணலை, ஆர்பிஐ லான்ச் பண்ணலை அந்த சீரீஸை. அது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம்.
இது தவிர இ கோல்டு விஷயங்கள் இருக்கு. இது தவிர எம்சிஎக்ஸ்ல வந்து சில பேர் வந்து ட்ரேடிங்காக வாங்குவாங்க. இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் இந்த பெஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு அக்வயர் பண்ணக்கூடிய காஸ்ட். இப்போ ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த வேட்டு ஆர்னோ வாட் எவர் தே கால் அந்த ஒரு 2-3% வந்து டேக்ஸ் இருக்கும். 3% நினைக்கிறேன். நகையா வாங்குறீங்க, ஆபரணமா வாங்குறீங்கன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் 2 விஷயம் வரும். இந்த செய்கூலியோ சேதாரமோ உங்களுக்கு திரும்பி வரப்போறது இல்லை. அது போனது தான். நீங்க செய்கூலி ஒரு 10%, சேதாரம் ஒரு 6% போட்டீங்கன்னா 16% வேல்யூ வந்து நீங்க விற்கும் போது திரும்பி வராது. அது போனது தான். ஸோ காஸ்ட் ஆஃப் நகைகள் வந்து ரொம்ப அதிகம். பட் நகையை எதுக்கு வாங்குறோம்னா நம்ம அணியறதுக்கு வாங்குறோம். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா யாரும் வாங்குறது இல்லை. நம்ம வந்து போட்டுட்டு போறோம், அது அழகு சேர்க்குது, அதுக்காக வாங்குறோம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இடிஎஃப் என்னன்னா அதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ். இடிஎஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் சார்ஜஸ். இது எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.5%லேருந்து 1%குள்ள இருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ். சோவரின் கோல்ட் பாண்ட் இப்போ வரதில்லை, அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. எம்சிஎக்ஸ் வந்து இன்வெஸ்டருக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ எல்லாத்தையுமே தேர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இடிஎஃப்ஓ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது லிக்விடிட்டி ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் நகையை வச்சிருக்கீங்க, நகையை போய் விற்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்ற இடத்துலயே வாங்கின இடத்துலயே விற்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் காயினா வச்சிருக்கீங்க, காயினை கொடுத்துட்டு கேஷ் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் கிடைக்காது. ஆனால் இந்த கோல்டு இடிஎஃபாக வச்சிருக்கீங்க, கோல்டோட மியூச்சுவல் ஃபண்டாக வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் விற்கிறீங்கன்னா அன்னைக்கு கோல்டு வேல்யூ என்னவோ அது வந்து உங்களோட அப்ரிசியேஷன் வரது இருக்கும். அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் வந்துடும். நீங்கள் அன்னைக்கு கோல்டா வாங்க போறீங்களா இல்லை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களான்ற அந்த சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டில் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் 2 சொல்றீங்க. இதில் எது பெஸ்ட்டு? எனக்கு ஏற்றதை எப்படி நான் சூஸ் பண்ணுறதுங்க சார்? மியூச்சுவல் ஃபண்டு சூஸ் பண்ணுறதா அல்லது இடிஎஃப் சூஸ் பண்ணுறதா? ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்க சார்? இடிஎஃப் அப்படின்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அதோட லிக்விடிட்டி ஆனது எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் கிடைக்கும். மீன்ஸ் நீங்கள் வாங்குறதும் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்குவீங்க, விற்கிறதும் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்குறீங்க. ஒரு ஷேரை எப்படி வாங்கி விற்கிறீங்களோ அந்த மாதிரி விற்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்றது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸ் கிட்டேயே வாங்கிக்கலாம், ஏஎம்சி கிட்டேயே வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம், ஃபிசிக்கல் அப்ளிகேஷனில் வாங்கலாம். இது ரெண்டுமே வந்து தே ஆர் கனெக்டட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க போய் இடிஎஃப்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இது இல்லை. அப்போ ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்கலாம். எல்லாருமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ இது சிம்பிளாக பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், ஒரு எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கோல்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது அப்ளிகேஷன்லையோ இல்லை ஆன்லைன்லையோ ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். வேற இடிஎஃப்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் ஆர்டரை பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கன்வீனியன்ஸுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் வாங்கலாம். ஒருத்தருக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, வாங்க தெரியும் அப்படின்னா அந்த விஷயத்த வாங்கலாம். இல்லை எஸ்ஐபியாக பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்க முடியாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டாக வாங்க. கோல்டு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு அல்லது இடிஎஃப்ல மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க சார்? நீங்கள் வந்து 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபாலேருந்து ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நிலைமைக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப பாசிபிளான ஒரு விஷயம். நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை வருஷன்றது நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஜென்ரலாக கோல்டும் ஒரு அசெட் கிளாஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு 5-7 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார், உலகத்தில் இருக்க எல்லா ரிசர்வ் பேங்க்குமே இப்போ கோல்டை வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்சர்டனிட்டி எப்போ வேணாலும் வரும். அந்த அன்சர்டனிட்டிலேருந்து காப்பாற்றிக்க ஆஸ் ஏ ஒரு சாதாரண இன்வெஸ்டராக நான் ஏன் 100% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஓகே, 100% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவில் வந்து நீங்கள் ஒரே அசெட்டில் போயிட்டு டெஃபினட்டாக வந்து லாங் பண்ணிடுங்க. இதில் நல்ல விஷயம் அப்படின்னா ஒருவேளை அந்த அசெட் கிளாஸ் வந்து பெஸ்ட் அசெட் கிளாஸாக இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் லக்கி. ஒருவேளை அந்த அசெட் கிளாஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன். ஸோ எப்பயுமே போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து ஒரு அசெட் கிளாஸ் கிடையாது. இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் அசெட் கிளாஸ். உங்களோட ரிட்டர்ன் அப்படின்றது வந்து ஒரு அசெட் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் அசெட் கிளாஸஸ். ஸோ இப்போ 100% ஒரு கோல்டு அலோகேட் பண்ணி இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சல். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். பட் வந்து 100% யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. சிலர் அதிகமாக வச்சுருப்பாங்க, சிலர் வச்சிருக்க மாட்டாங்க, சிலர் குறைவாக வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் தான் நம்ம பார்க்க முடியும்.
ரெண்டாவது விஷயம், அதனால ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒரு அசெட் கிளாஸில் நம்ம வந்து ஓவர் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது அது மற்ற அசெட் கிளாஸில் வர வளர்ச்சியை வந்து நம்ம வந்து விட்டுடுவோம். இந்த விஷயம் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்து ஒரு சிறப்பான டிசிஷன் கிடையாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசெட் அலோகேஷன் நம்மளுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணினோம்னா பெட்டர். மூணாவது, நம்ம போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேளை கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மைண்டு அதை வந்து விற்க சொல்லாது. ஸோ நம்ம அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2012 18 வரைக்கும் 6-7 வருஷம் வந்து ரிட்டர்னே இல்லாத ஒரு அசெட் கிளாஸ் தான் கோல்டு. 7 வருஷம் நீங்கள் ரிட்டர்னே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் இன்ஃப்ளேஷன் எடுத்து பாருங்கள், ஒரு 5-6% எடுத்து பாருங்கள். 6 வருஷம் என்னன்னா 36-40%. ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் இன்ஃப்ளேஷனே உங்களோட பர்ச்சேசிங் பவரை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதனால் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் ஒரு வளரக்கூடிய அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லது. ஓகேங்க சார். அடுத்து வந்து இப்போ கவர்மெண்ட்டே கோல்ட் பாண்ட் ஸ்கீம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் முன்னாடி ஃபிசிக்கல் கோல்டோட கன்சம்ஷனை குறைக்கணும்னு தான் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அட்ராக்டிவான சில விஷயங்களும் கொடுத்தாங்க. இப்போ ஏன் அதை நிறுத்திட்டாங்க? ஏன்னா இப்போ அப்ரிஷியேட் ஆகுது, ஆர்பிஐ வாங்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? என்ன ரீசன் சார்? இப்போ அவங்க வந்து கோல்ட் பாண்ட் கொடுத்தாங்கன்னா அதோட லைபிலிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் எப்படி வாங்குறீங்க, அன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் 24 கேரட் கோல்டு ப்ரைஸ் என்னமோ அதில் வாங்கியிருப்பீங்க. மெச்சூரிட்டி 8 இயர்ஸ் முடிவில் வந்து அன்னைக்கு என்ன கோல்டு ப்ரைஸோ அதில் விற்பீங்க. இது தவிர கவர்மெண்ட் 2.5% கொடுத்துட்டு இருந்தது. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கோல்டை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கோல்டை வாங்கிட்டு இருந்தாங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்தது, அதை குறைக்கிறதுக்காக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ கோல்டோட ப்ரைஸ் ஓரளவுக்கு இருந்தது, 2600 நினைக்கிறேன். இன்னைக்கு 8000 9000 போகிற நிலைமையில வந்து அந்த லைபிலிட்டியும் கவர்மெண்ட்டை சாருது. ஸோ இவங்க வந்து அதுக்காக ஹெட்ஜிங் மெக்கானிசம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. பட் அதிகமாக ஒருவேளை ப்ரைஸ் அப்ரிசியேஷன்ஸ் அதிகமாகும்போது இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசம் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ஒரு லாஸுக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸஸ் வந்து எந்த கவர்மெண்ட்டும் எடுக்க முடியாது. ரெண்டாவது, முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டிமாண்ட் ரொம்ப குறைச்சலாக இருந்தது. கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது, சாரின் கோல்ட் பாண்ட் வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போல்லாம் யாருமே வாங்கலை. ரொம்ப கம்மியான இன்வெஸ்டர்ஸ் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே கோல்டு வேணும் வேணும் வேணும்ன்றாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து குவிஞ்சிடும். எந்த கவர்மெண்டாலையும் அவ்வளோ அளவுக்கு வந்து ப்ரொவிஷன் எல்லாம் வைக்க முடியாது. ஸோ அடுத்த 8 வருஷத்துக்கு அவங்க கேரண்டீடா இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை பண்ண முடியாது. இதனால தான் அவங்க வந்து வாங்குறது இல்லை. அஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் உங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ற அது நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணுமே தவிர நீங்கள் கவர்மெண்டோட ஆக்ஷனை பார்த்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. சார், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ETF இருக்கு. இதுல எஸ்ஐபி பண்ணலான்றீங்க. எஸ்ஐபி ETF பண்ண முடியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணனா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சார்? ETF எஸ்ஐபி பண்ணுறது ரொம்ப இன்கன்வீனியன்ட். புரோக்கராக எஸ்ஐபியை போட்டால் தவிர நீங்கள் பண்ண முடியாது. நீங்களாக எஸ்ஐபி பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர். நீங்கள் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ணுற மாதிரியே கோல்டு எஸ்ஐபியும் பண்ண முடியும். ஸோ 500 ரூபா தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். எத்தனை வருஷம் வாங்கலான்றது உங்களுடைய வசதிக்கு பொறுத்து இருக்குது. பட் 5-7 வருஷம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு மூமெண்ட்டு கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு சைக்கிளை வந்து கோல்டு பார்த்துருக்கோம். சில நேரங்களில் வந்து கோல்டு விழுற நேரத்தில் நம்ம எஸ்ஐபியாக இருந்ததுன்னா சில நேரத்தில் வேல்யூஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு 5-7 வருஷம் மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அதுக்கான பயன் இருக்கும்.